செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே முருகா என்று காலபுருஷனுக்கு எட்டக்கூடிய ஸ்திரராசியான இந்த விருச்சிக ராசியில் பிறந்த மகா கெட்டிக்காரர்களே, மகா யோகக்காரர்கள், நீங்கள் அனுசம் கேட்டை விசாகம் என்று சொல்லக்கூடிய மகா கோடீஸ்வரர் நவநயோக நட்சத்திரத்தை பிறந்திருந்தாலும் எங்கள் அன்றும் இன்றும் என்றும் மகா தனவேந்திரா வாழக்கூடியவர். ஏனெனில் உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகவும் யோகாதிபதியாக இருக்கும் குரு பகவானே உங்கள் வாழ்க்கையே என்றென்றும் மிகவும் நல்ல குடும்பத்தையும் நல்ல தனபரையும் பணபரமையும் பொருள் பாக்கியத்தையும் தந்து மெகா கோடீஸ்வரராக இயற்கையாகவே உங்களை ஆக்குகின்றார். இது நிதர்சனமான உண்மை. நீங்களும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு உலகத்தை உள்ளங்களில் அசைக்கக்கூடியவர்கள், மகா கெட்டிக்காரர்கள் என்றே கூறலாம். எப்படிப்பட்டவர்களுக்கு இது 4 நாட்களில் வரும் சித்திரை மாதம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிரத்தையின் மாதமாக, மிகப்பெரிய வெற்றியின் மாதமாக, மிகப்பெரிய வேந்தரின் மாதமாக மாறப்போகுது. சித்திரை மாதம் பிறந்ததம்மா விருச்சிகத்திற்கு கொண்டாட்டம், சித்திரை மாதம் பிறந்ததம்மா விருச்சிகத்திற்கு கொண்டாட்டம், திண்டாட்டம் விலகி கொண்டாட்டம் பெருகி கோடீஸ்வர யோகம் வருது, திண்டாட்டம் விலகி கொண்டாட்டம் பெருகி கோடீஸ்வர யோகம் வருது. திரை மாதம் பிறந்ததம்மா விருச்சிகத்திற்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு உங்கள் ஜீவனாதிபதியா என்றிருக்கும் சூரிய பகவானே வரும் செவ்வாய்க்கிழமை சித்திரை 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 6 என்று சொல்லக்கூடிய ரணருடன் ரோகஸ்தானமான, சத்ருஸ்தானமான, எதிரியை கலங்கடிக்கும் ஸ்தானமான, அரசாங்க வழி ஆதாய ஸ்தானமான 6ஆம் வீட்டில் அதி உச்சம் பெற்று 12ஆம் வீட்டை பார்க்கிறதா கடன்கள் கட்டுக்குள் வரப்போகுது, பேரதஸ்தம் பெருவழியில் கிடைக்கப் போகுது, நஷ்டங்கள் குறைந்து இஷ்டம் போல் வாழக்கூடிய நேரம் வரப்போகுது, வாகன யோகங்கள் சிக்கப் போகுது, பல வழியில் வருமான பெருக்கங்கள் பலருக்கு நாடி வரப்போகுது, உயர்ந்த அந்தஸ்து உயர்ந்த புகழும் அரசியல் வழி ஆதாயமும் பதவியவும் பலருக்கு கூடி வரப்போகுது. உங்கள் ராசிக்கு தனாதிபதியாக இருக்கும் யோகாதிபதியாக இருக்கும் குரு பகவானே உங்கள் வாழ்க்கை 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தான மிதுமனையில் அமர்ந்து அவருடைய விசேஷத்தன பார்வையை உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய 5வது விசேஷ பார்வையை 12ஆம் வீட்டை பார்ப்பதா சுப செலவுகள் நடக்கூடிய நேரமும், வாகன யோகத்தினாலும் வீடுமனை யோகத்தினாலும் மற்றும் உங்களுக்கு புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு யோகங்கள் வரப்போகிறது. 2ஆம் வீட்டு தனவீட்டை குடும்பஸ்தானத்தை பார்க்கறதா குடும்பத்தில் குதூகலங்கள் கொண்டாடக்கூடிய நேரமும், பல சுபயோக நிகழ்வுகளும் பலவழி வருமான பெருக்கமும் நாடப்போகுது. 4இல் உள்ள கேந்திர ராகுவையும் இந்த 8இல் உள்ள யோகாதிபதி தனாதிபதி குருபகவான் 9ஆம் பார்வையாக பார்ப்பதா திடீரென்று விலையேறப்பெற்ற வாகன யோகமும், திடீரென்று விலையேறப்பெற்ற ஸ்திரச்சொத்து யோகமும், வீடுமனை யோகம் வாங்கக்கூடிய காலமெல்லாம் வரும் 30 நாட்களுக்குள் அமையும். பிரியமானவர்களே, உங்கள் ராசிக்கு 3க்கும் 4 கூடிய சனீஸ்வரர் 5ஆம் வீட்டில் அமர்ந்து யோகமான அவர் உங்கள் வாழ்க்கையில் 7ஆம் வீட்டை பார்ப்பதா எதிராளிகளின் வழியின் பண யோகமும், மேலும் நல்ல கூட்டாளி மூல வருமானமும், மனைவழி ஆதாயமும் கிட்டப்போகுது. அவருடைய விசேஷ பார்வை 11ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு லாபங்கள் பல பேருக்கு நடக்கூடிய நேரமும், மண்மனை பூமிமனை மூலமாக ஸ்திரச்சொத்து யோகத்தினாலும் வெளிநாட்டு வழி வருமானமும், அதிர்ஷ்ட ஆதாயமும், லாட்டரி யோகமும் சிக்கப்போகுது. அவருடைய விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்ப தனவரவு பல வழிகளில் வெளிநாட்டுகளில் வரக்கூடிய தனவரவு யோகமாகவும் நிரந்தரமாக வருமானம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த சனி பகவானே உங்கள் வாழ்க்கையை தருகிறார். உங்கள் வாழ்க்கையை 4 என்று சொல்லக்கூடிய சதுர்த்த கேந்திரமான நாளில் ராகு அமர்ந்து வாகன யோகத்தை தருவாங்க. 10இல் உள்ள கேது உங்களுக்கு இது நிதானமாக செயல்பட்டு ஒரு காரியத்தை செய்யக்கூடியவராக வைக்கின்றார். வரும் 7ஆம் தேதி சித்திரை 7ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில் 12 கூடியவனும் உங்கள் வாழ்க்கையில் 7 7இலே ஆட்சி பெற்று ஹம்சா யோகத்தில் அமையப்பெற்று அவருடைய விசேஷம் உங்கள் ராசியை பார்ப்பதா நல்ல கூட்டாளி மூலமாக பேரதிர்ஷ்டமும், புதிய நண்பர்கள் மூலமாக ஒத்துழைப்பும் கெடுத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய
அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். அதே 10ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 8க்கும் உடைய புதன் பகவானும் சுக்கிர பகவான் இந்த ராசியை பார்ப்பதால் இந்த மாதங்களே உங்களுக்கு சூப்பர் தனயோக மாதமாக கார்த்திக் சாதனையாக அமையப் போகின்றது. உங்கள் ராசிநாதன் வரும் சித்திரை 26ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு அவர் 5ஆம் வீட்டிலே அமர்ந்து லாபத்தை பார்ப்பதனாலும் யோகங்கள் பல வழிகளில் மண்வழி யோகங்கள் கிடைக்கக்கூடிய நேரமெல்லாம் வரப்போகிறது. 27ஆம் தேதி அவரும் 6ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று ராசிநாதனும் 6 ஆட்சி பெற்று சரளயோகத்தில் இருப்பதால் எதிராளிகளிலிருந்து நீங்கள் வெல்லக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். ஆக மொத்தத்தில் அப்பன் முருகப்பெருமானின் திருவருளால் இந்த மாதமே உங்களுக்கு வெற்றியின் மாதமாக வேந்தனை சிறப்புடைய மாதமாக அமைகின்றது. பிரியமானவர்களே, நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவசியம் நீங்கள் திருச்செந்தூரான் என்று அழைக்கப்படும் செந்தில்நாத கடவுளை ஒரு வியாழக்கிழமை காலை அதிகாலையில் 6 மணிக்கு அந்த செந்தூராண்டவர்களே திருக்கடலில் நீராடி அந்த பன்னி இலை விபூதி சாற்றி முருகப்பெருமானை நினைத்து மனதார துய்து ஓம் சரவண பவ என்ற ஷடாட்சர மந்திரத்தை வழிபட்டு வருவதும் அங்குள்ள முருகப்பெருமானை ஓம் சரவணபவ என்று வழிபட்டு மனதார துய்த்து வரும்போது உங்கள் வாழ்க்கை எண்ணங்கள் அபிலாசைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் தீர்வது உண்மை. ஜீவனாதிபதியாக இருக்கும் சூரிய பகவானை நினைத்து ஓம் சூரியாய நம்ம என்று தினந்தோறும் சொல்லி வருவதும் அருகிலுள்ள விநாயகர் ஆலயம் சென்று விநாயகருக்கு முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து ஓம் விக்கன கணபதியே போற்றி, ஓம் மகா கணபதியை போற்றி, ஓம் கேரம்ப கணபதியை போற்றி என்று நீங்கள் வணங்கி வரும்போது வாழ்வில் வள்ளல்களைப் போல வாழக்கூடிய நேரமும் மகா தொல்லைகளை நீக்கி அல்லல்கள் நீக்கி மகா ராஜயோகத்துடன் வாழக்கூடிய நேரமும் இந்த மாதம் சித்திரை 30க்கு அமது பல விருச்சிக ராசிக்கு உண்மை உண்மை உண்மை.